அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையுள்ள பகுதி. இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுடைய தோற்றம் மாற்றம் நிகழ்வு அல்லது உருமாற்றம் நிகழ்வு நமக்கெல்லாம் தெரிந்த ஒன்று தான். நம்ம அநேகர் அடிக்கடி படித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இது தோற்றம் மாற்ற நிகழ்வில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன? ஆண்டவராகிய கடவுள் இயேசுனுடைய வாழ்க்கையிலே பல முறை இடைப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அவரது திருமுழுக்கு முடிந்த உடனே, ஞானஸ்தானம் வாங்கின உடனேயே பிதாவினுடைய குரல் ஒலித்தது. இவரே அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்பாக இருக்கிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரல் கேட்டது. அவருடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே இவர் பணிவாழ்வு வந்ததை குறித்த மகிழ்ச்சியை தந்தையாம் கடவுள் வெளிப்படுத்துகிற நிகழ்வை நாம் அங்கே பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சில அதிசய அற்புதம் செய்த போதும் விண்ணகம் மகிழ்ந்ததை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அவருடைய பணிவாழ்வின் இறுதி கட்டத்தை நெருங்கின வேளையிலே இந்த தோற்றம் மாற்றம் நிகழ்வு நடக்கிறது. இது எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், அதுவரை இயேசு பயணித்த பாதை, அவர் செய்து வந்த செயல்கள் தந்தையாம் கடவுளுக்கு விருப்பமானதாக இருந்திருக்கிறதா, இயேசுவை குறித்த இறைவாக்குகளுக்கு பொருத்தமானதாக அதை நிறைவேறும் விதத்தில் இருந்திருக்கிறதா என்பதை சோதிக்கிற ஒரு கட்டமாக நாம் பார்க்கலாம். அப்படி சோதிக்கிற வேளையில் எல்லாம் சிறப்பாக நடந்திருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தும் பொருட்டு மறுபடியும் தந்தை பேசுகிறார். இவரே நான் பார்த்த மகன், இவரில் நான் பூரிப்பாக இருக்கிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் குரல் மறுபடியும் கேட்கிறது. ஆக இயேசு தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராகவே செயல்பட்டதை நாம் பார்க்கலாம். அதை அவரே சொல்லுகிறார். தந்தை எனக்கு என்னென்னலாம் செய்ய சொன்னாரோ அதை நான் செய்கிறபடினாலே, அவர் முழுமையாக கீழ்ப்படுகிறபடினாலே அவர் என்னை தனியே விடுறதே இல்லை என்று யோவான் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இதில் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர்? நாமும் இயேசுவை போன்று நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது, தந்தையாம் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கிறது என்று சோதித்தறிய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆம், முதல் காரியம், என் வாழ்வு தந்தையாம் கடவுளுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? ரெண்டாவது கேள்வி, தந்தை எனக்கு நியமிக்கப்பட்ட வாழ்க்கை பாதையில் நான் பயணிக்கிறேனா? அதை சோதிக்கணும். என் வாழ்க்கை கரெக்டாக தான் போகிறேனா? சரியான பாதையில் பயணிக்கிறேனா இல்லை தப்பான பாதையில் பயணிக்கிறேனா? மூன்றாவது, என் வாழ்வில் கடவுள் என்ன எதிர்பார்த்து இந்த பூமியை வைத்திருக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறேனா? அப்படி என்றால் முதல்ல என்ன எதிர்பார்ப்பு நாங்கள் புரிந்து கொள்ளணும். நம்மை குறித்து ஆணும் என்ன திட்டம் வைத்து தெரிந்து கொள்ளணும். தெரிந்து அந்த திட்டத்துக்கு செயல்படுகிறான்னு பார்க்கலாம். நான்காவதாக, நான் மனிதர்களை பாராட்ட விரும்புகிறேனா? மனிதர்களுக்காக செயல்படுகிறேனா? இவர் என்னை பாராட்டணும், அவர் என்ன பாராட்டணும், இவர் என்னை உயர்த்தணும், அதுக்காக செயல்படுகிறேனா? அல்லது ஐந்தாவதாக, கடவுளின் பாராட்டை மட்டும்தான் எதிர்பார்த்து செயல்படுகிறேனா? அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை செயல்படுத்தணும், அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும் என்ற அந்த நோக்கத்தின் வாழ்வு இருக்கிறதா? இப்படி நம் வாழ்வை குறித்த ஒரு ஆன்ம சோதனையை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு உணர்த்துகிறதை பார்க்கலாம். எனவே நண்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். நாமும் நமக்குள்ளாக ஒரு உருமாற்றம் பெற்று தந்தையாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக மாறுவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். செய்வோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உருமாற்ற நிகழ்வு
எங்களுக்குள் ஒரு உருமாற்ற நிகழ்வுக்கான ஆன்ம சோதனைக்கான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டு ஆண்டவர் விருப்பமானவர்களை செய்ய உதவி செய்வீராக. மீட்பர் ரமேஷின் பேரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்போடு விக்டர் பாக்கியம்.